நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனம், பலமுறை நீங்க இது பேசியிருந்தாலும் இந்த இடத்துல நீங்க பேச வேண்டிய கட்டாயத்தில் நிக்கிறீங்க. ஓகேவா மேம்? ரெண்டு பேருக்குமே பிரபுதேவா மாஸ்டர் இந்த செட்டுக்கு வந்திருக்காரு, உங்களை வெல்கம் பண்றாரு. மனோ, ஆக்சுவலி ஹலோ ரம்பா மேம், ஹாய் சங்கீதா மேம். பிரபுதேவா மாஸ்டர் வந்து என்னோட ஒரு ரோல் மாடல். 4 பேரில் ஒருத்தர். ஏன்னா லைஃப்லேயே ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு 4 பேரில் இவர் ஒருத்தர். செட்டுக்கு வந்திருக்காருன்னு சொன்னதுனால உங்ககிட்ட பிரபு மாஸ்டர் ஜஸ்ட் பேசுகிற மாதிரி நீங்கள் எதாவது கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் என்ன பிரபு மாஸ்டர் கேட்கணும்னு நினச்சிங்களோ? மாஸ்டர், இப்போ நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? செம்ம கேள்வி. ஆஹா, இல்லை அவங்க கேட்டுட்டாங்க, பட்டு எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் சொல்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா டான்ஸை பற்றி சொல்லிடலாம், பட் சாரி சங்கீதா, தப்பாக எடுத்துக்காதீங்க. அது அந்த பக்கம் நார்த்துறதால நான் இங்கே சொல்கிறது இல்லை. ஏன்னா இன்கம் டேக்ஸு இல்லை, ஏதோ ஒன்று விடுங்க. ஓகே ஓகே. அண்ட் ரம்பா, உங்ககிட்ட வந்து ரொம்ப நேரமாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து கார்த்திக் சாரோட ஒர்க் பண்ணதை பற்றி சொன்னீங்க இல்லையா? சூப்பர் ஸ்டாரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அருணாச்சலம் படத்தில். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் தான் பிஏ வந்து பல கணக்கு வழக்குகள் பார்த்துருக்கீங்க. நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிஏஆ இருந்து எழுதுறேன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க பேசுவாங்க. நான் எழுதுறது இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்காது, அவர் டயலாக் பேசி முடிச்சிடுவாங்க. ஸோ அதனால தான் எனக்கு லேப்டாப் கொடுத்தாங்க அந்த மூவியில். ஆனால் எப்பயாவது ஆன் பண்ணி தட்டிருக்கீங்களா? எப்பயாவது ஒரு தடவை ஆன் பண்ணி தட்டிருக்கீங்களா? சாரி மேடம். ஐயோ, எனக்கு வாயில தான் சனி மேடம். சாரி மேடம். The one quality, Rama, the one quality you learned from Superstar after working with him? டு பி டவுன் டு அர்த்துங்க. சூப்பர். அப்புறம் கம்மியாக பேசுறது, எதிராக்கள் என்ன பேசுகிறாங்களோ கேட்கறது ஃபர்ஸ்ட். இது எனக்கு ஆமா, ஆக்சுவலா நீங்க கத்துக்கணும். நீங்க முதல்ல Superstar தெரியும். சில பேர் வந்து எதிராக்கள் என்ன சொல்றாங்க முடிக்கிறது முன்னாடியே நம்ம பேசிடுவோம். பர்சனுக்கு பேஷன்ஸ் அன்னது எவ்வளோ முக்கியம்ன்றது நான் ரஜினி சார் கிட்ட கற்றுக்கினேன். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். பிகாஸ் அவரோட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ ஜாலியாக இருப்பாரோ, எவ்வளோ எங்களோட எல்லாம் ரொம்ப பயங்கர ஜாலியாக இருந்தாங்க செட்டில். நானும் சௌந்தர்யா இருக்கிறோம் அந்த செட்டில். ரொம்ப கலாட்டா பண்ணுவாங்க, ரொம்ப இது சாங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது. ஓகே, அவ்வளோ இது. அண்ட் அப்பப்போ எங்கள் பொருள் எல்லாம் ஒழிச்சிடுவாங்க. நான் தேடிட்டு இருப்பேன், பட் அவர் வந்து லைக் தட் யூனோ இஸ் வெரி டவுன் டு அர்த். அண்ட் டயலாக் எல்லாம் சொல்லும் போது என்கரேஜ்மெண்ட் இருக்கும் அவங்க கிட்ட. ஓகே, சொல்லுவாங்க நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. வெரி நைஸ். அவங்க செட்டில் எதிரில் இருந்து எல்லாரையும் வாட்ச் பண்ணுவாங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லி. அண்ட் ஹி வில் கிவ் யூ டிப்ஸ். மேடம், நீங்க சூப்பர் ஸ்டார் கேட்க நினைச்ச கேள்வி ஒன்று மனோட கேட்கல, அவர் பதில் சொல்லுவார் சார் ஸ்டைல்லே. இல்லை, அவங்க இப்போ அந்த படத்தில் ஒரு கூப்பிட்ற மாதிரி நான் கூப்பிட்றேன். ஓகே. பட் நான் ஆக்சுவலி ஒரு பிளான் பண்ணணுன்னு, அது வந்து நந்தினி சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். அது வந்து அந்த படத்தில் ஒரு சீனு. பட் இன்னைக்கு வந்து சார் இங்கே வந்திருந்தா, ஏன்னா ஆக்சுவலி நான் 4 பேர் சொன்னேன் இல்லையா, அதில் சார் ஒருத்தர் எனக்காக ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி என்னை மீட் பண்ண ஒரு நல்ல ஒரு பர்சன் ரஜினி சார். நான் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னெல்லாம் மீட் பண்ணுவாரான்றது என்னோட ட்ரீம். ஆக்சுவலி 8 years நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் கரெக்டான டைமில் பேங்காக் போயிட்டு வரும்போது சாரை பார்த்தேன். நீங்கள் வாங்க அப்படின்னாரு. பார்த்துட்டு வந்த சந்தோஷம். எப்போவுமே அவரை மாதிரி தான் நான் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பண்ணுவேன். சார் இந்த ஸ்டேஜுக்கு வந்து தான் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ரம்பா அவர்கள, ஷங்கீதா அவர்கள, மகேஷ் அவர்கள, ரம்யா அவர்கள, விஜய் டிவி நேயர்கள மற்றும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்க தமிழ் தெய்வங்களான ரசிக பெருமக்கள், ஒரு 2 days பிஃபோர் சொன்னாங்க இந்த மாதிரி சார் இந்த விஜய் டிவி கால் பண்ணியிருக்காங்க, டே முட்டாள் கனெக்ட் பண்ணுற சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க சார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும் ஜோடி ரியாலிட்டி அப்படின்னு. சரி என்ன சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வரணும். இல்லைங்க இப்போ தான் கொஞ்சம் லிங்கா முடிச்சு உங்களுக்கு தெரியும் தானே கொஞ்சம் அப்படி. இல்லை சார் ரசிகர்கள் வராங்க நீங்கள் வரணும். சரி ஓகே சொன்னேன். சொன்னால் நான் இங்கே இருக்கேன்னு சொன்னாலே அது காரணம் நீங்கள் தான். ஸோ நான் வரல சொன்னால் நல்லா இருக்காது. நான் நிறைய நேரத்தை எடுக்க விரும்பலை. நான் ஒரு சின்ன குட்டி கதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு ஒரு குரு ஒரு சிஷ்யன் ஒரு பிரயாணம் பண்ணி போனாங்களா. ஒரு டயர்ட் கொஞ்சம் அசதி. அப்படி உட்காரும்போது குரு வந்து சிஷ்யன்கிட்ட சொல்கிறாராம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாம்ப்பா. அவருக்கு சிஷ்யன் சொல்கிறாரா, குருவே கடவுளுக்கு அறிவு இல்லை. ஏன்ப்பா அப்படி சொல்கிற? இல்லை கடவுளுக்கு அறிவு இல்லை. என்ன இங்கே பாருங்க,
இவ்வளோ பெரிய ஆலமரம் படிச்சிருக்கா, அதில் இவ்வளோ ஆலக்காயை விட்டுட்டா, வர வழியில் ஒரு பூசணிக்காவை செடியில் விட்டுட்டா. ஓ அப்படியா அப்படி சொல்லி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணாங்களா. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த ஆலக்காய் சிஷத்தில் டக்குன்னு விழுதுனா பட்டுனே இருந்தா. என்னப்பாச்சு? இல்லை இந்த ஆலக்காய் மேலே விழுந்துருச்சு. ஓ அப்படியா, நீ சொன்ன மாதிரி அங்கே பூசணிக்காய் படிச்சிருந்தா உன் தலை என்ன இருக்கும்? யார் யார் எங்கே எங்கே எப்படி எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கடவுளுக்கு தெரியும். யார் யாருக்கு என்னென்ன ப்ரைஸ் கொடுக்கணும் சொல்லி கடவுளுக்கு தெரியும். ஸோ எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இது காம்படிஷன், வாட் எவர் இட் இஸ், எதுவாகட்டும். ஸோ நான் ரொம்ப கனவுகளை வச்சுக்காதீங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அது குழந்தை வந்து தனியாக உட்காரும் போது அது திங்க் பண்ணதை பார்த்துருக்கீங்க. அதுக்கு எது பண்ணணும், இது சில்ட்ரன்ஸ் லிவிங் இன் திஸ் மூமெண்ட், நாட் எல்டர்ஸ். எல்டர் கோ த பாஸ்ட் ஃபியூச்சர். ஸோ கடவுளை வச்சுக்காதீங்க, ரொம்ப ஹாப்பியாக பண்ணுங்கள். நம்ம வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் சொல்ல ரொம்ப ட்ரீம் வேண்டாம். சொன்னால் நம்ம வந்து கமான் ட்ரை, டோன்ட் க்ரை. ஸோ வந்து எதுக்காக நான் சொல்கிறேன், நான் வந்து இல்லை இப்படி அப்படி சொல்கிறதுக்காக இல்லை, எனக்கு தோணுச்சு. ஸோ நல்ல பிளாட்ஃபார்ம், இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் போயிருக்காங்க, அவங்க நல்லா இருக்கணும். ஸோ வரவங்களும் நல்லா இருக்கணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இது ஒரு சின்ன ஓட்டப்பந்தயம் கூட பாருங்கள். கடவுள்கிட்ட போய் கடவுளே நான் 1 1 2 1 3 1 சொன்னால் கடவுள் கொடுக்க மாட்டார். நீ ஓடு, நீ 1 2 3 நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து நல்லா இது போயிட்டுருக்கு. நல்லா செய்யணும், நல்லா வரணும்னு சொல்லி நான் எல்லா ராகவேந்திரா வேண்டிக்கிறேன். ஹாப்பினஸ் காடு சொல்ல, பீஸ் இஸ் காடு சொல்லிக்காங்க. ஸோ சந்தோஷம் வந்துட்டு போயிடும், சமாதானம் தான் இருக்கிற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். அவங்கள பற்றி 2 வார்த்தை சொல்லுங்கள். நான் வந்து எப்படி சொல்கிறது தெரியல. நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு படம் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட், என்ன ஃபாஸ்ட்டு சொல்கிறாங்க, அவங்க என்னோட ஃபாஸ்ட்டு ரொம்ப துடுத்துடு இருப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களோட ஒர்க் பண்ணுறது. பட் சங்கீதா வந்து நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருமே ஏதோ ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்ல செட், நல்ல இது போயிட்டுருக்கு. இன்னும் இது நல்லா வரணும் சொல்லி நான் எல்லா ராகவேந்திர வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். சபாஷ். தேங்க்யூ. தேங்க்யூ. Super, fantastic. Thanks. Even for a second and the voice மாறல, அந்த லெவல் எல்லாம் கரெக்டா இருந்தது. Thanks. Exactly அப்படியே இருந்தது. Thank you so much. சூப்பர் மனோ. Everything. மெயின் ஒரு பேக்ரவுண்ட் ஆப்லாஸ் மனோக்கு. Thank you so much.